ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் ஆயிரத்தில் அசுர கூட்டங்களுக்கெல்லாம் எதிரியாக அவர்களை அழித்து சாதுக்களை காப்பாற்றுற நல்ல விஷயங்களை நடக்க முடியுமா பண்ணுறங்கிறத பார்த்தோம். 269வது திருநாமம் ஓம் சாங்கிய பிரசாதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, சாங்கியம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறது நாம் முன்னாலேயே ஒரு நாமாவை சொல்கிறதே அந்த சாங்கியம் அப்படிங்கிறது என்னங்கிறது விவரமாக சொல்லியிருக்கு. அந்த தத்துவத்தினால் அடையக்கூடியவர் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெளிவித்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கே, ஜீவன் ஒன்று இருக்கே, அது என்ன, அந்த ஆத்மாவே பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் சொல்கிறோமோ அது என்ன அப்படிங்கிற தெளிவை சொன்னவர் அப்படின்னு இதோட பொருள். அதாவது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சு பகுத்தறிஞ்சு அதில் உண்மையை எடுத்துட்டு பொய்யிலேருந்து நாம் விடுபடணும். இதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிறது. அந்த ஒரு கலையை, அந்த தத்துவத்தை உலகுக்கு கொடுத்தவர், உபதேசித்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சாங்கியம் அப்படிங்கிற அந்த சாங்கிய யோகத்தை கொடுத்தவரை தான் கபிலர் அப்படின்னு சொல்கிறோம். பாகவத புராணத்தில் 3வது ஸ்கந்தத்தில் இந்த வரலாறுலாம் வருது. அதில் கபிலர் அப்படிங்கிறவர் அந்த பகவானோட அம்ச அவதாரமாக சொல்லியிருக்கு. அவர் மெயினாக அவரே மூர்த்தியாக ஒரு அவதாரம் பண்ணினது திசாவதாரம்னு சொல்கிறோம். அவரோட அம்சமாக அவதாரம் பண்ணின 14 அவதாரங்களாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கபிலர் அப்படிங்கிறதும் ஒரு அவதாரம். கபில வாசுதேவர் அப்படின்னு அவருக்கு பேர். இவர் எப்படி அவதாரம் பண்ணினர், அவதாரம் பண்ணி இந்த சாங்கியங்கிற யோகத்தை யாருக்கு உபதேசம் பண்ணினர், எதுக்காக உபதேசம் பண்ணினர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கபிலாவதாரம் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 7 மனுக்கள். அந்த 7 மனுக்களில் வைவஸ்வத மனு அப்படிங்கிற வைவஸ்வத மனு அவர் தான் முதல் மனு. அந்த வைவஸ்வத மனுவோட மனைவி சதரூபை அப்படின்னு. இவர்களுக்கு 3 குழந்தைகள். அதில் பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு 2 புள்ள, தேவஹூதி அப்படிங்கிற பெண். இந்த தேவஹூதி பெண்ணை இவர் என்ன பண்ணுறார், நல்ல கணவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஸ்வயம்பூமன் எல்லா அப்பாவும் ஆசைப்படுறாப்புல தான். இவர் ஆசைப்பட்டுட்டு அப்படி இவரும் பெரிய தபஸ்வியாக இருக்கிறதுனால, மனுவாக இருக்கிறதுனால பிரம்மா சொல்கிறார், நீ உனக்கு உன்னோட பொண்ணுக்கு ஏற்ற கணவன் கர்த்தமர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இருக்கார், அவரோட ஆசிரமத்துக்கு போ, அவருக்கு உன்னோட பொண்ணை திருமணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, இந்த கர்தமரோட ஆசிரமத்துக்கு தன்னோட மகளான தேவஹூதி மனைவி சதரூபியோட இவர் ஸ்வயம்பூமனு வந்தால் அந்த கர்தமர் யார் அப்படின்னா பெரிய தபஸ்வி. 10,000 வருஷம் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தபம் பண்ணி, அப்போது இவர் சொல்கிறார், பகவான் நேராக சொல்கிறார், நீ பிரஜாபதியாக இருக்க, என்ன அப்பாவோட இவர் பிரம்மாவோட புள்ள, அதனால் உன்னை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பிரஜாபதியாக பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை படைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீ உனக்கு பெரிய ஞான மார்க்கத்தில் உனக்கு ஈடுபாடு இருந்தாலும் ஒரு நல்ல கன்னிகையாக நீ பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு அப்புறம் நீ என்ன அடையிறியோ அந்த கதியை அடையலாம் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி தனக்காக ஒரு பொன் வரணும் அப்படின்னு காத்துட்டுருக்கிறதே தான் ஸ்வயம்பூமனு தன்னோட பொண்ணோட தேவஹூதியோட இவரோட பெருமையெல்லாம் சொல்லி, தனக்கு எப்படி பகவான்கிட்டேருந்து ஆணை வந்தது, அப்படினால தான் உங்களை தேடின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி, என் பெண்ணுக்கு ஏற்ற கணவர் நீங்கள் தான், என் பெண்ணை ஏற்றுக்கணும், உங்களுக்கு என்ன ஆசையோ உங்களுக்கு ஏற்றாப்பில் நான் உங்களுக்கு சிசுருஷ பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல, இவரும் பார்த்தார் கர்தமர், நமக்கும் பகவான்கிட்டேருந்து ஆணை வந்திருக்கு அப்படின்ட்டு சரி அப்படின்னு தேவஹூதியை திருமணம் பண்ணிக்கிறார். அதில் பாகவதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுறது, இப்படி தேவஹூதியை கர்தமர் திருமணம் பண்ணிக்கிறார். எப்படின்னா விதிப்படி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு வந்திருக்கு.
அந்த விதிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதே அதில் நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, உலகத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, திருமணம் பண்ணிக்கிறது இப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறையெல்லாம் வச்சுருக்கே, ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கு, அதுபடி தான் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுதான் தார்மீகமான திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு நெறிமுறை இருக்கு இல்லையா. இப்படி உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த தார்மீகமான திருமணத்துக்கு முதல் திருமணம் எதுன்னு இந்த கர்தமரோட தேவஹூதியோட திருமணம் தான் அப்படின்னு பாகவதம் நமக்கு தெளிவுபடுத்துறது. இப்படி முதல்ல ஏன்னா அவர்கள் தானே பிரஜாபதிகளாக இருக்கா, அதுக்கப்புறம் தானே குழந்தைகள் இந்த மனித வர்க்கம் எல்லாமே வளர்றது, அதுதான் முதல் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே முன்னோடியாக இருக்குது, அதை வச்சுன்னு தான் இப்படி திருமண சடங்கெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படி திருமணமாச்சு. திருமணமானாலும் அந்த பெண்ணிட்ட தேவஹூதிகிட்ட இவர் எப்பொழுதும் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் இந்த சம்சாரம்ங்கிறதெல்லாம் அனித்தியமானது, அது இதெல்லாம் சொல்லி இதுனா அந்த அம்மா சொல்கிறா, எல்லாம் எனக்கும் புரியுறது, ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஒரு எந்த தாய்க்கும் இருக்கிற ஆசை தானே, தனக்கு ஒரு தன் வயத்தில் ஒரு புள்ள பிறக்கணும்னு தானே ஆசைப்படுறா. இதை அவர்கிட்ட தெரிவிக்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இதுக்கு முன்னாலேயே அவள் அப்பா சுவாயம்பூமனை என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ குழந்தைகள்லாம் பிறந்து நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறதே அப்போ சொல்கிறார், எனக்கு இந்த சம்சாரத்தில் ஈடுபாடு கிடையாது, ஆனால் பகவானோட ஆணை எனக்கு இந்த கடமையாக விதிக்கப்பட்டிருக்கு, அப்பாவான பிரம்மா வேறு இப்படி சொல்லியிருக்கார், அதுக்காக நான் தலைவணங்குறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் பொண்ணுக்கு ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் அவளோட நான் கொடுத்தனம் பண்ணுவேன், அவளுக்கு கணவனாக இருப்பேன், அவர் புள்ள பிறந்து கொடுத்துன்னா நான் விட்டுட்டு போயிடுவேங்கிறார். எப்படி பாருங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கே இப்படி ஒரு கண்டிஷனோட அதுக்கும் ஒத்துக்கிறார் அவர். அதே மாதிரி இப்போ தேவகூதிகிட்ட சொன்னால் தேவகூதி சொல்கிறா, நீங்கள் அப்போ சொன்ன வாக்குப்படி, எங்கள் அப்பாட்ட சொன்ன வாக்குப்படி எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அதுக்கு நீங்கள் அருள் செய்யத்தான் வேணும் அப்படின்னா, அவர் உடனே தன்னோட கடமை அப்படி ஒன்று இருக்கிறதுனால, கணவனுங்கிறதுனால இந்த கடமை இருக்கிறதுனால என்ன பண்ணுறார், தன்னோட யோக சக்தியினால் ஒரு பெரிய விமானத்தை உண்டு பண்ணுறார். அந்த விமானம் என்ன பண்ணுன்னார், எங்கே வேணால் இஷ்டப்படி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த பக்கமாக போகும், அப்படி ஒரு விமானம். அதில் 2 பேருமே அந்த தேவஹூதியோடு அந்த கர்தமர் போய் பல காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு அவளை இன்பப்படுத்தி, அதனால இவர்களுக்கு முதல்ல 9 பெண் குழந்தை பிறக்கிறது. 9 பெண் குழந்தைகள் பார்த்தா அதில் அந்த 9 பெண்களில் அந்த 9 பேரில் 2 பேர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவா, அனசூயா அப்படிங்கிறது, அதே மாதிரி அருந்ததி, இவெல்லாம் சொல்கிறோமே, இவெல்லாம் இந்த தேவஹூதிக்கும் கர்தமருக்கும் பிறந்த 9 பெண்களில் தான். உடனே இந்த 9 பெண்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உடனே தேவஹூதி கவலை வந்துடுது. உடனே என்ன பண்ணுறார், பிரம்மா மரீச்சி முதலான 9 ரிஷிகள், அவள் 9 பேருக்கும் உங்கள் 9 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி அவளை கல்யாணம் ஆயிடுது. கடைசியாக அப்போ சொல்கிறா, இன்னும் 9 குழந்தை பிறந்தது, எல்லாம் பொண்ணாக பிறந்து கொடுத்து அவளுக்கு நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஆனால் எனக்கு என்ன ஆசைப்படி இன்னும் புள்ள பிறக்கல, அதனால நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னா, கடைசியில் இவாளுக்கு புள்ள குழந்தை பிறக்கிறது. அப்படி புள்ள குழந்தை பிறந்தது தான், அது எப்படி பிறக்கிறது, யார் பிறக்கிறான்னு பகவானே நாராயணனே சொல்கிறார், நானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு. அப்படி கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் கடைசியாக 10வது குழந்தையாக மதுசூதனனான வாசுதேவனான கபிலரா அவதாரம் பண்ணுறார். கபிலரா அவதாரம் பண்ணினா உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னு அப்பா ரீச்சி, அவ்வளோதான் என்னோடய டியூட்டி முடிஞ்சது அப்படின்னுட்டு காட்டுக்கு போயிடுறார். உடனே தாயாரான தேவஹூதி அவரோட பழகினத்தினால இந்த அம்மாவுக்கும் தெளிவு இருக்குது. உடனே தன்னோட பிள்ளையான இந்த கபிலர்கிட்ட கேட்குறா, உங்கள் அப்பா அப்படி காட்டுக்கு போயிட்டார், அவர் நல்ல கதி அடையிறதுக்கு, எனக்கு நல்ல கதி அடையிறதுக்கு நீ தான் வழி சொல்லணும் அப்படின்னு பிள்ளையை எப்படி கேட்குறான்னார், குருட்ட சிஷ்யர் கேட்குறாப்புல கேட்குறா. கபிலோபாக்கியானம் அப்படின்னு பாகவதத்தில் ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன்னோட அன்னைக்கு உபதேசம் பண்ணுறார். கபிலராக இந்த பகவான், இந்த ஆத்மானா என்ன, அந்த ஆத்ம அனாத்ம விவேகம், அந்த அப்போ தான் அந்த சாங்கிய யோகம்ங்கிறத இதை உனக்கு உபதேசம் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி, அந்த சாங்கிய யோகத்தில் 24 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள் முதனால 24 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பிரகிருதியோட லீலையினால தான்
இந்த தத்துவங்கள்லாம் வந்து இந்த பிரபஞ்சம்லாம் வந்தது அப்படின்னு. இதில் எதெல்லாம் நித்தியம் எதெல்லாம் அனித்தியம் அப்படிங்கிறத நீ விவேகத்தினால அறிவினால நீ தெளியணும். இந்த பகுத்தறிவுவாதம்ங்கிற இது முதல்ல சொன்னதே உபதேசம் பண்ணதே கபிலர் தான். யாருக்கு பண்ணுறன்னு? பெண்ணான தன்னோட தாய்க்கு பண்ணுறார். அப்படி அந்த பிரகிருதி அப்படிங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு 2 விதமான சக்தியாக இருக்குது. அதில் என்ன ஆவரண சக்தி அப்படின்னு மறைக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்குது, அந்த விக்ஷேப சக்தி அப்படின்னு தெளிவை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த ஆவரண சக்தி தான் ஜீவனை ஒரு அதில் போய் அடைக்கலமாக இருந்து அவித்தை அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி அந்த விக்ஷேப சக்தி தான் ஈஸ்வரனை உபாதியாக கொண்டு மாயைன்னு சொல்லப்படுறது. அந்த புருஷனே 2ஆக இருக்குது, ஜீவன் இருக்குது, ஈஸ்வரன் இருக்குது. அந்த ஜீவனாக இருக்கிற புருஷன் என்ன பண்ணுறார்? பிரகிருதி விவேக இன்மையினால் இவர் சம்சாரத்தில் போய் உழல்றது. அதே அந்த ஈஸ்வரனானது பிரகிருதியை தனக்கு வசப்படுத்திண்டு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் சிருஷ்டி முதலான லீலைகள்லாம் பண்ணுறது அப்படின்லாம் அம்மாவுக்கு ரொம்ப விவரமாக சொல்கிற. இது ரொம்ப வேதாந்தமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். அவசியம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் பின்னால் வச்சுட்டு கபிலராக வந்து இந்த சாங்கிய யோகத்தை சொன்னவர் தான் பின்னால் கிருஷ்ணாவதாரத்தில் வரத்தே கீதையில் பகவத்கீதையில் இதெல்லாமே விவரமாக திருப்பி சொல்கிறார். அதனால் நம்ம பார்க்குறது எல்லாமே நித்தியம்னு இல்லைம்மா, அதில் எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத தெரியணும். பார்க்கப்படுற வஸ்துக்கள்லாம் அனித்தியம்தான், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்குறதே ஒரு ஆத்மஸ்வரூபம், அதுதான் நித்தியம். அதை எப்படி நாம் தெளிவு அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாங்கிய யோகத்தினால ரொம்ப அன்னையான தேவகுதிக்கு இவர் விவரமாக சொல்கிற. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கேட்குறா. அதில் பல கேள்விகள்லாம் வரும். அதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது எப்படியெல்லாம் நாம் அதுலேருந்து விடுபடுறது அப்படின்னு. இது கேட்குறதுக்கு வேணால் நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதே தான் நமக்கு பெரிய சிக்கல்லாம் ஏற்படுறது. கர்தமர் அவர் பாட்டுக்கு உடனே எல்லாத்தையும் முடிச்சார், தன்னோட கடமையை முடிஞ்சது அப்படின்ட்டு காட்டுக்கு போயிட்டார். அப்படின்னா எல்லாராலையும் போக முடியறதா? அது எப்படி போகிறது அப்படின்னு. அப்போ தான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாங்கியத்தான் பக்தி யோகம் அப்படின்பா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் அனன்யாச்சிந்தயம் தோமாம் ஏ ஜனாக பரியுபாசதே அப்படின்னு சொல்கிறாரு. இடைவிடாது என்னை எப்பொழுதும் யார் நினைச்சுன்னு இருக்காளோ நினைக்கணும். இந்த பிரகிருதிங்கிற மாயையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன அப்படின்னர், இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தமனான அந்த பகவானை எப்பொழுதும் இடைவிடாது நினைக்கணும். அந்த தீவிர பக்தி ஒன்றுனால, அந்த உபாசனையினால தான் நாம் இந்த சம்சார பெருங்கடல்லேருந்து நீஞ்ச முடியும், கரை சேர முடியும் அப்படின்னு அன்னைக்கு உபதேசம் பண்ணி அந்த பக்தி எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தரார். அந்த பக்தி எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னர், சாதுக்கள் சங்கத்தினால தான் கிடைக்கும். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த எப்பொழுதும் என்னோட குணங்களையே கதைகள் சொல்லின்னு இருக்கிற சத் சங்கத்தில் ஈடுபடணும், என் நாமத்தை சொல்லின்னு இருக்கிற இடத்துல ஈடுபடணும். அப்படி இந்த சாதுக்களோட சங்கத்தில் ஈடுபட இந்த உலகத்தில் அனித்தியமான இந்த மாயைகள்லேருந்துலாம் விடுபட்டு பரம்பொருளான என்கிட்ட பக்தி ஏற்பட்டு என்னை அடையலாம் அப்படிங்கிறது இந்த சாங்கிய யோகம் அப்படின்னு அன்னையான தேவகூதிக்கு உபதேசித்ததா கபிலரோட வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கபிலராக இருந்து அந்த சாங்கிய யோகத்தை கொடுத்தவர் அந்த பரம்பொருளான சிவபெருமான்னு இதில் சொல்லியிருக்கு. அதனால தான் சாங்கிய பிரசாதிதாய நமகான்னு சொல்லுது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.